ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. இந்த வீடியோ ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். என்னடா அதுக்குள்ளே முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். வீடியோ போடாமல் இருக்கிறதுக்கு சரி ஓகே ஏதாச்சும் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து வீடியோ எடுத்திருக்கேன். இன்றைக்கி காலையில் எந்திரிச்சதே பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் எந்திரிச்சிட்டோம். எந்திரிச்சது லேட்டு. இதுக்கு மேலே நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு பசங்களுக்கு ஊட்டிகிட்டு இருந்தோம்னா இன்னுமே ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா டீ காஃபி எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக பார்த்திங்கன்னா ஜூஸ் மட்டும் போட்டு கொடுத்துக்க போகிறேன். நிறைய பேர் இந்த மாதிரி பப்பாளி ஜூஸ்க்கு வந்து பால் சேர்க்காம தான் செய்வாங்க. கொஞ்சமாக பால் சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். ஒரு சில பப்பாளியிலலாம் இனிப்பு வந்து அந்தளவுக்கு இருக்காது. இன்றைக்கி கட் பண்ண பப்பாளியில் பார்த்திங்கன்னா இனிப்பு வந்து சூப்பராக இருந்தது. பசங்க இந்த ஒரு கிளாஸ் ஜூஸோடையே காலையில் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஸ்நாக் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பழம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி ரைஸ் பார்த்திங்கன்னா புதினா ரைஸ் தான் செஞ்சுருக்கேன். இந்த புதினா ரைஸ்க்கு அந்த உளுந்தில் ஒரு அப்பளம் வரும் இல்லையா, அந்த அப்பளம் வந்து பொரிச்சு வந்து வச்சு விட்டேன். அதுவுமே இந்த ரைஸ்க்கு வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பசங்க ஸ்கூலுக்கு வந்து இன்றைக்கி வாட்டர்மெலன் ஜூஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்களா. இப்போ உட்காந்து நம்ம கட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா டைம் வந்து இன்னுமே எச்சாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட இதை வந்து கொடுத்துட்டு பசங்களை ரெடி பண்ண நான் வந்து போயிட்டேன். என்னோடய மைண்ட் பொறுத்த வரைக்கும் காலையில் எழுந்திரிச்சு கிச்சனுக்குள்ளே போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து முடையாக இருக்கும். கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா கடகடன்னு பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே செஞ்சு முடிச்சிடுவேன். வீட்டில் வந்து வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எடுத்த பொருளை அந்தந்த இடத்துல வந்து நீங்கள் கரெக்டாக வச்சு பாருங்கள். உங்களுக்கு வேலை பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி வந்து கம்மியாகும். ஒரு சிலர் நினைக்கலாம், என்னடா எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வச்சா எப்படி வேலை கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வீட்டில் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு வேலை அதிகமாகிறதே பாருங்கள். நம்ம ஒரு பொருள் இந்த இடத்துல எடுப்போம், அந்த பொருளை கொஞ்சம் வேறு சைடு வைக்கும்போது க்ளீனிங் வரும்போது நம்ம அந்த பொருள் அங்கே எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி வேலையில் இருந்தால் நம்மளுக்கு வந்து வேலை வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி பாருங்கள். இந்த இதுக்கு ஒரு சின்னதாக சொல்கிறேன். இப்போ நம்ம பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் வீடு எல்லாமே நம்ம நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி எப்போயுமே வச்சுருவோம். அவங்க ரிட்டன் வந்த உடனே இப்போ அவங்க லஞ்ச் பேக்கை வந்து சோஃபாவில், யூனிஃபார்ம்லாம் கழட்டி பெட்டில், இப்போ ஷூலாம் வந்து ஹாலில் கழட்டி போட்டு இந்த மாதிரி வச்சுருக்கும் போது நம்ம வீடு எவ்வளோதான் க்ளீனாக வச்சாலுமே அந்த வீடை பார்க்குறதுக்கு க்ளீனாக இல்லாத மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம அன்னன்னைக்கு துணியை வந்து துவைச்சி காய போட்டு எடுத்து பீரோவில் மடித்து வச்சிடணும். அந்த துணி வந்து ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருந்தாலுமே அதுவுமே வீடு பார்க்குறதுக்கு க்ளீனாக இல்லாத மாதிரி தான் இருக்கும். வீடு அப்படின்னா ஒரு பொருள் இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரெகுலராக பார்த்திங்கன்னா அந்த பொருள் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே இடத்துல வச்சு பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுடைய வீடுமே கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொன்று மெயினாக பார்த்திங்கன்னா பார்க்குற எல்லா திங்ஸுமே நம்ம வீட்டில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நம்மளுக்கு எந்தெந்த திங்ஸ்லாம் தேவையோ அது மட்டும் வாங்கி அளவாக போட்டு வைக்கும்போது அதுவுமே பார்க்குறதுக்கு வீடை வந்து நீட்டாக வந்து காமிச்சு கொடுப்போம். பசங்களை வந்து நீட்டாக ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே க்ளீனிங் வேலையுமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெருசாக எந்த க்ளீனிங்குமே இல்லை. வீடெல்லாம் கூட்டி நல்லா மாப் மட்டும் போட்டு விட்டுட்டு துணியெல்லாம் துவைச்சி போட்டேன். ஸோ அவ்வளோதான். எனக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளாக வேலை வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வீடியோ ரொம்ப குட்டியாக இருந்தாலுமே நம்மளுடைய வீடியோ வந்து எப்படி நல்லா நீட்டாக வந்து க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.